கடந்த நாட்களில் திருத்தணி என்கிற ஒரு இடத்தில் 4 சின்ன பசங்க தங்களுடைய கத்தியை எடுத்து ஒரு வாலிபரை கொடூரமாக தாக்கி அதை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் போட்ட காரியம் இந்த முழு தமிழ்நாட்டை மாத்திரமல்ல முழு உலகத்தையுமே மிகவும் அசைத்திருக்கிறது, யோசிக்க வைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த காலகட்டத்தில் நம்முடைய சமுதாயமும் நம்முடைய வாலிப பிள்ளைகளும் நம்முடைய பிள்ளைகளும் எப்படிப்பட்ட ஒரு சூழலில் வளர்கிறார்கள். ஏன்னா இந்த பிரஸ் ரிலீஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது, தீஸ் ஆர் சில்ட்ரன், அதாவது குழந்தைகள், 18 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள். எதற்குப்பா இப்படி செஞ்சீங்க அப்படின்னா போலீஸோடைய பிரஸ் ரிலீஸ்ல அவங்க தெளிவா சொல்றாங்க, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுவதற்காக. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு செயலை செய்யும்படியாக இந்த குழந்தைகளுக்கு அந்த காரியம் எப்படி தோன்றினது? இப்படிப்பட்ட சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவ குடும்பத்தில் வளர்கிற நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்களா, இல்லனா as Christian parents நம்மளுடைய பிள்ளைகளை நாம் பாதுகாக்க தவறிவிட்டோமா என்கிற ஒரு சில முக்கியமான சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து இந்த பைபிள் ஸ்டடியில் ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. இந்த கொடூரமான செயலை செய்த இந்த 4 பசங்களுமே பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு கீழே இருக்கிற சின்ன பசங்க. இன்னும் சொல்லணும்னா இந்த பிரஸ் ரிப்போர்ட்டில் சில்ட்ரன், குழந்தைகள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட சின்ன பசங்க குழந்தைங்க கிட்ட இப்படி கத்தியை எடுத்து நீங்கள் வரவங்க போகிறவங்க எல்லாத்தையும் சும்மா ஜாலிக்கு டைம் பாஸ்க்கு வெட்டலாம் அப்படிங்கிற இந்த கொடூரமான எண்ணத்தை இவர்களுக்குள்ள விதைத்தது யாரு அப்படின்னா நம்முடைய சொசைட்டி, இவங்களுடைய எக்ஸ்போஷர். இந்த பிள்ளைகள் எதற்கு எக்ஸ்போஸ் ஆகிறார்களோ அதன்படியே செய்ய வேண்டும், அதை நாமும் ரியல் லைஃப்ல செஞ்சு பார்க்க வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறது தான் பிள்ளைகளுடைய மனநிலை என்பதை நீங்களும் நானும் as Christian parents we should understand that. அப்ப இந்த 4 பசங்க ஏன் இப்படி செஞ்சாங்க? ஏன்னா அவர்கள் பார்த்ததுடைய திரைப்படங்கள், ரவுடியிசம், ஹீரோயிசம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கத்தி எடுத்து 20 பேர்த்த வெட்டுறான், எல்லாம் பறந்து பறந்து போய் விழுகிறாங்க. அவனுடைய ஹீரோயிசமை காட்டுறதுக்காக இந்த மாதிரி அடிக்கலாம் உதைக்கலாம்னு சொல்லி அவர்கள் எதை திரையில் இல்லைனா டிவியில் பார்த்து சின்ன வயசுலேருந்து வளர்றாங்களோ அதைத்தான் இந்த 4 பசங்களும் திருத்தணையில் செஞ்சிருக்கிறாங்க என்பதை நம்மால் மறுக்கவே முடியாது. அப்போ இந்த பசங்களுக்கு என்ன எண்ணம்? டிவியில் நம்ம பார்க்கறது, மூவிஸில், திரைப்படத்தில் நம்ம பார்க்கறது, நம்ம ஹீரோ பண்ணுறது எல்லாமே ரியல் லைஃப்லையும் நாம் பண்ணலாம், பண்ண முடியும் என்கிற ஒரு எண்ணம் உள்ளவர்களாக இந்த சமுதாயம் இப்பொழுது வளர்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய குழந்தைகளும் இந்த ஒரு இதில் தான் இருக்கிறாங்க என்பதை as Christian parents நீங்களும் நானும் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த சம்பவம் நடப்பதற்கு நம்ம யாரை ப்ளேம் பண்ணுவோம்? ஆப்வியஸ்லி அரசாங்கத்தை. ஆனால் அரசாங்கம் பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான காரியங்களை இந்த பிள்ளைகளிடத்தில் விதைக்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, நல்லா படிங்க, நல்லா படிக்கணும் என்று சொல்லி ஃப்ரீ எஜுகேஷனை கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லா படித்து முன்னேற வேண்டும் என்பதற்காக லேப்டாப், மற்றபடியான ஃப்ரீ கோர்சஸ், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஸ்கூலுக்கு போயிட்டு வருவதற்கு சைக்கிள், இந்த மாதிரி நிறைய இலவசமான காரியங்களை கொடுத்து அவர்களை என்கரேஜ் பண்ணி படிக்க வைப்பதற்கான எல்லா காரியத்தையும் அவங்க செய்கிறாங்க. ஆனால் அதோட இந்த அரசாங்கம் நிறுத்தல. இந்த அரசாங்கம் இன்னொரு காரியத்தையும் செய்கிறது. என்னன்னா போதை. டாஸ்மாக் என்கிற காரியமும் அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கு. மற்றபடி இந்த சமுதாயத்தை கெடுக்கக்கூடிய காரியங்களும் சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த அரசாங்கம் நினைக்கிறது என்ன? நாங்கள் நல்லா படிங்கன்னு சொல்கிறோம், படிக்கிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகள், வசதிகள், காரியங்கள், இலவசங்கள் எல்லாவற்றையும் கொடுக்குறோம். இன்னொரு பக்கம் டாஸ்மாக், மற்றபடியான காரியங்கள், போதை, சமுதாயத்திற்கு தேவையில்லாத காரியங்களும் இருக்கு. இதில் இந்த பிள்ளைகள், அதாவது வளர்ந்து வருகிற இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து அவங்க போய்க்கணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் நினைக்கிறாங்களா என்ன நமக்கு தெரியல. ஆனால் இதே காரியத்தை கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ், அதாவது உங்க குடும்பத்தில், என் குடும்பத்தில் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஒரு பக்கம் நம்முடைய பிள்ளைகளை சபைக்கு கூட்டிகிட்டு போகிறோம், சண்டே கிளாஸில் விடுறோம், யூத் ப்ரோக்ராமில் விடுறோம், கொயரில், அடுத்தது சர்ச் ப்ரோக்ராம்ஸ், எல்லாவற்றிலும் தவறாமல் கலந்து கொள்ளும்படியாய் நாம் அவர்களுக்குள்ள கர்த்தரின் காரியத்தை விதைக்கிறோம். ஆனால் வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு அதே பிள்ளைகள் எதற்கு எக்ஸ்போஸ் ஆகிறாங்க, இல்லைனா அவர்களுக்கு நம்ம எதை காட்டுகிறோம் அப்படின்னா, பெரிய ஒரு டிவியை போட்டு அதில் வருகிற காதல், மோகம், இச்சை, கள்ளக்காதல், திருமணத்தை தாண்டின உறவு, மற்றபடி லெஸ்பியன்ஸ், கே மேரேஜஸ், இது எல்லாவற்றையும் ப்ரொமோட் பண்ணுகிற, இது எல்லாவற்றையும் ரொம்ப ஈஸியாக நாமே நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள டிவி என்கிற ஒரு பிசாசின் மூலமாய் விதைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது.
இப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இல்லையே ஒரு பக்கம் ஆண்டவருக்குள்ள நான் அவனை வளர்த்துறேன், அதனால ஆண்டவர் அவனை பார்த்துக் கொள்வார், வசனம் கிரியை செய்யும். எஸ், ஆப்வியஸ்லி கிரியை செய்யும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இன்னொரு பக்கம் as parents டிவியின் மூலமாக இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள வீட்டில் நம்ம எதை விதைக்கிறோம்னா பிசாசின் காரியங்கள், இந்த உலகத்தின் ஈச்சை எல்லாவற்றையும் நான் விதைத்து கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களில் ஒரு பாஸ்டர் ரொம்ப வேதனையோடு என்னோட ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டார். அவங்களுடைய சண்டே ஸ்கூல்ல 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைகளுக்கு நோவாவுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை காட்டினார், அடையாளத்தை காட்டினார். என்னன்னா வானவில், இனிமேல் இதுதான் உங்களுக்கு அடையாளம், ஜனங்களை நான் அந்த பூமியில அழிக்க மாட்டேன் அப்படிங்கிற சொல்லுவதற்கு ஒரு அடையாளம் இந்த வானவில் அப்படின்னு 3ஆம் கிளாஸ் படிக்கிற 3rd ஸ்டாண்டர்ட் ஒரு குழந்தை எந்திரிச்சு நின்று, இல்லையே வானவில் அப்படின்னா அது கிடையாது, வானவில் அப்படின்னா எல்லாம் அரகுற ட்ரெஸ் போட்டுட்டு ரோட்ல அப்படியே போவாங்க அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். உடனே அந்த சண்டே ஸ்கூல் டீச்சர் ரொம்ப ஷாக் ஆகி அந்த குழந்தையை கூப்பிட்டு, இந்த வானவில்னா எனக்கு என்னன்னு தெரியல தங்கம், நீங்க சொல்லுங்க அப்படின்னு அந்த 3ஆம் கிளாஸ் அதாவது 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை சொல்லியிருக்கு. பையனும் லவ் பண்ணா அவங்க பேரு வானவில், பொண்ணும் லவ் பண்ணா அவங்க பேரு வானவில். அவங்க எல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ரோட்ல வித்தியாசமான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு நாங்கள் போறதை நாங்கள் டிவியில் பார்த்துருக்கிறோமே, நாங்கள் மீம்ஸில் பார்த்துருக்கிறோமே, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் நாங்கள் பார்த்துருக்கிறோமே. அவங்க பார்த்தீங்கன்னா வானவில்லை போல ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வருவாங்க, அவங்க பேரு தான் வானவில் அப்படின்னு சொல்லி 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை. அந்த பாஸ்டர் ரொம்ப வேதனையோட சொன்னாரு, இன்றைக்கு கிறிஸ்துவ குடும்பங்கள்ல இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சாதாரணம் அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு சமுதாயம் சீர்கெட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அதை குறித்து எந்த அக்கறையும் இல்லாத பெற்றோர்களாகிய நீங்களும் நானும் இன்றைக்கு வீட்டில் டிவியை போட்டு அதில் இருக்கிற எல்லா அசிங்கங்களும், இச்சைகளும், அறகுறையான ட்ரெஸ்ஸும், திரைப்படங்களும், திரைப்பட பாடல்களும், காதலை ரொம்ப அப்படியே தெய்வீகமானது என்கிற காட்டுகிற திரைப்படங்கள், பாடல்கள், காதல் தான் அப்படியே உயிர், அப்படி இப்படிங்கிற காரியங்களை நம்ம 1st ஸ்டாண்டர்ட், 2nd ஸ்டாண்டர்ட், 3rd ஸ்டாண்டர்ட் குழந்தைகளுக்கு முன்பதாய் உட்கார்ந்து நாம் பார்த்து கொண்டு இருந்தால் எப்படி இந்த சமுதாயத்துக்கிட்ட இருந்து நம்முடைய பிள்ளைகளை நாம் பாதுகாக்க முடியும்? ஒருவேளை நீங்க கேட்கலாம், பாஸ்டர் நீங்க இவ்வளோ பேசுறீங்களே, உங்க வீட்டில் எப்படி? எங்க வீட்டில் நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் டிவி கிடையாது. எனக்கு இப்போ 37 வயது. நான் 18 வயதில் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்ட உடனே எங்கள் வீட்டில் செய்த முதல் காரியம் டிவியை விற்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் எங்கள் வீட்டில் டிவி கிடையாது. என் வீட்டில் 8 வயது ஒரு பெண் பிள்ளை எனக்கு இருக்கிறாள். அவள் இது வரைக்கும் டிவியே பார்த்தது கிடையாது. வீட்டில் டிவி கிடையாது. ஒரு பக்கம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சபையில் உள்ள பாஸ்டரும் சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? வசனம், பரிசுத்தம், விசுவாசம், நீடிய பொறுமை, கர்த்தருடைய வருகை. ஆனா இன்னொரு பக்கம் அதே பிள்ளைகளுக்கு நாம் தெரிந்தோ தெரியாமையோ கற்றுத்தருகிறோம், இல்லைன்னா போட்டு காட்டுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? காதல், மோகம், இச்சை, கள்ள தொடர்பு, லெஸ்பியன்ஸ், கே மேரேஜஸ், இப்படிப்பட்ட காரியங்கள். இது ரெண்டுமே அவர்களுக்குள்ள விதைக்கிறது யார் என்றால் நீங்களும் நானும் தான். ஐ மீன் லைக் பேரண்ட்ஸ், நீங்களும் நானும் தான். இந்த கடைசி காலத்தில் நம்முடைய பிள்ளைகளை ரொம்ப கவனமாய் வளர்த்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஏன் தெரியுமா? ஏனால் மல்கியாவின் புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் ஒரு முக்கியமான வசனத்தை சொல்லுகிறார். 2வது அதிகாரம் 15வது வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவரை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. அப்ப ஆண்டவர் நமக்கு பிள்ளைகளை கொடுத்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி. இன்றைக்கு நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? நல்ல படித்த ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும், பணக்கார சந்ததியை உருவாக்க வேண்டும், சமுதாயத்தில் ரொம்ப ரெஸ்பெக்டடான இடத்தில் இருக்கிற ஒரு சமுதாயத்தை, இல்லைனா என்னுடைய சந்ததி அப்படி உருவாக வேண்டும் என்று சொல்லி நாம் முயற்சிட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? இதெல்லாம் மேட்டர் இல்லைப்பா, இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெற்றெடுக்கும்படி தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அப்பனா என்ன பிரதர், டிவியை வித்துறணுமா? டிவியே இருக்கக்கூடாதா? தட்ஸ் அப் டு யூ. எங்க வீட்டில் டிவி இல்லை, இட் இஸ் அப் டு யூ. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் எதை பார்த்து வளர்கிறார்கள்? அவர்கள் பார்க்கிற ஹீரோஸ், அவர்கள் அட்மையர் பண்ணுகிற, அவர்கள் ரசிக்கிற, அவர்கள் கொண்டாடுகிற ஹீரோஸுமே பார்த்தீங்கன்னா சிகரெட் ஸ்மோக்கிங் ரொம்ப காமனாக இருக்கு. ஒரு பர்த்டே பார்ட்டி அப்படின்னா அதில் மதுபானம் நிச்சயமாக இருக்கணும், அப்பனா தான் அது பார்ட்டி. இந்த காரியத்தை எல்லாம் பார்த்து வளர்கிற நம்முடைய பிள்ளைகள் இந்த கேடுகெட்ட மோசமான உலகத்தில் எப்படி பரிசுத்தமாக அவங்களால வாழ முடியும்னு நம்ம நினைக்கிறோம். எல்லாவற்றையும் நாம் தான் அவர்களுக்கு சின்ன வயதிலிருந்தே இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதை போல நம்ம வீட்டில் சர்வ சாதாரணமாக நம்ம பிள்ளைகளோடு உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம்.
நான் மட்டுமல்ல, என் பிள்ளைங்க வளர்ந்ததற்கு அப்புறம் இல்லை, சின்ன வயதிலிருந்தே என் பிள்ளைகளை கர்த்தருடைய வழியில் நான் நடத்தணும் அப்படின்னா இந்த உலகம் இங்கே வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. உலகம் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னா உலகத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கான என்னென்ன வாய்ப்புகள் வழி இருக்கோ அது எல்லாவற்றையும் இன்றைக்கே நாம் தடை செய்வோம். இந்த 4 பிள்ளைகள் திருத்தணையில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ததற்கு அவர்கள் எதை பார்த்து வளர்ந்தார்களோ அதை ரியல் லைஃப்பில் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோதான், நத்திங் ராங். அது அவர்களை குற்றம் சொல்லவே முடியாது. அதே போல் நாளைக்கு நம்ம பிள்ளைகள் ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டு வந்து நிற்கிறாங்கன்னா நாளைக்கு நம்முடைய பிள்ளைகளை ப்ளேம் பண்ண முடியாது. சின்ன வயதில் இருந்தே நம்ம டிவியில் இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை பாரு அப்படின்னு சொல்லி நம்ம சினிமாவையும் மற்ற அருவறுப்புகளையும் நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைய பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டே நம்ம பார்த்தோம் பாருங்களேன், அதோடைய விளைவை நாம் பின் நாட்களில் சந்திக்க நேரிடும் என்கிற ஒரு காரியத்தை நீங்களும் நானும் இன்னைக்கே நாம் புரிந்து கொண்டால் ஆஸ் கிறிஸ்டியன் பேரண்ட்ஸ், கிறிஸ்துவ பெற்றோர்களாய் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அது நன்றாக நலமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நம்முடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்தத்தை குறித்தும் இச்சை அடக்கத்தை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் நீடிய பொறுமையை குறித்தும் தேவனை குறித்தும் தேவ வார்த்தையில் உள்ள வல்லமையை குறித்தும் தேவனுடைய வருகையை குறித்தும் வருகையில் போகக்கூடிய அந்த பயத்தை குறித்தும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்கிற வைராக்கியத்தை குறித்தும் நாம் பெற்றோர்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பலன் தருவாராக, கிருபை தருவாராக. சொல்லிக் கொடுப்பது மாத்திரமல்ல, நாமும் அதன்படி நடக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம வாழும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த காரியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் வேற ஒரு பைபிள் ஸ்டடியில் நம்ம இணையலாம். பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்க நாம் ஜெபிப்போம், பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்முடைய சந்ததிகளோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. God bless you. Praise the Lord.